கவனிச்சு சீரோமடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தி யோசிச்சேங்க பகுதியில் தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்திற்கேற்ற நீலகிரி இன செம்மறியாடுகளை பாதுகாப்பதற்காகவும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்காகவும் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கிளை பகுதியான சாண்டிநல்லா ஆடு இனவிருத்தி ஆராய்ச்சி நிலையம் மத்திய அரசின் சார்பில் நீலகிரி இன செம்மறியாடு பாதுகாப்பு திட்டம் என்ற திட்டத்தினை உருவாக்கி இதில் விவசாயிகளுக்கு ஆடு வளர்ப்பு பயிற்சி, ஆடுகளை தாக்கும் நோய்களை அவ்வப்போது கண்டறிந்து அவைகளுக்கு தேவையான சிகிச்சை முறைகளை அளித்து தீவன இடுபொருட்களை வழங்கி விவசாயிகளை ஊக்குவித்து வருகிறது. அந்த வகையில் நீலகிரி இன செம்மறியாடு பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் நீலகிரி மாவட்டம் தலகுந்தா தாலுகா சிட்கோ இந்தநகர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி எஸ் சையத் முஹிதீன் தான் பெற்ற பயன்களை நம்மிடம் கூற கேட்டபோது, என்னோடய பிஸ்னஸ் டிஃப்ரெண்ட் பிஸ்னஸுங்க பண்ணிருக்கும் போது இது கொஞ்சம் ஒரு மைண்டு ஒரு பீஸ்க்காக இது ஆடு வளர்க்கலாம் அப்படின்ற மோட்டிவில் தான் இது பண்ணதுங்க. அப்போது ஃபார்மில் சாண்டிநல்லா ஃபார்மில் போய் கேட்டப்போ அவங்க சரி இது பண்ணலாம் இது அப்படின்னு நம்ம சஜஸ்ட் பண்ணாங்க, வளர்க்கலாங்க இது நல்ல பிஸ்னஸ்ஸு அப்படின்ற மாதிரி இது பண்ணாங்க. அப்போ நான் ஸ்டார்டிங்கில் ஒரு 12 ஆடில் தாங்க ஆரம்பித்தது. 12 ஆடில் ஆரம்பித்து ஒரு 1 இயரில் எனக்கு வந்து அது ஒரு நல்லாவே கமர்ஷியலாக எனக்கு இது நல்லா போகுன்ற மாதிரி தோணுச்சு. அப்போ கொஞ்சம் ஆடு வெளியிலலாம் கொஞ்சம் ஆடு வாங்கி கொஞ்சம் ஒரு 70 வரைக்கும் 70 ஆடு வரைக்கும் வாங்கினேங்க. 70 ஆடு வரைக்கும் வாங்கியிருக்குது. வெளியிலேருந்து வாங்கி இப்போ ஆரம்பித்து 8 இயர்ஸ் ஆகிடுச்சிங்க. 8 இயர்ஸில் வந்து நம்ம இயர்லி ஒன்ஸ் இந்த பக்ரீத் தான் எங்கள் மெயின் பர்பஸுங்க. இந்த ஃபெஸ்டிவல் தான் மெயின் பர்பஸு. அது ஒரு 20 வருஷம் 20லேருந்து ஆரம்பித்தோங்க விற்கிறதுக்கு. 20 இப்போது வந்து லாஸ்ட் இயர் வந்து ஒரு 58 அனிமல்ஸ் வந்து விற்கிற மாதிரி இது டெவலப் ஆகிருக்குது ஃபார்மு. இது வந்து கமர்ஷியலாகவே இது பண்ணலாங்க, இந்த பண்ணுற அளவுக்குள்ள இருக்குது இந்த பிஸ்னஸ்ஸு. ரெண்டாவது நம்ம ஃபார்மு அப்படின்னு ஆரம்பித்தா அது அவங்க வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு டைரக்ட் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு 3 இயர்ஸ் முன்னால் இது ஒரு ட்ரவுட் இந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே புல்லெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. 2 இயர்ஸ் இருக்குங்க. அப்போது இல்லாமல் போனப்போ நமக்கு இது வேண்டான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோங்க. நம்மளுக்கு அது ஃபீடு கொடுக்க முடியறதில்ல, அது ஒர்க் அவுட் ஆகுறதில்லன்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. அப்போது ஃபார்ம்லேருந்து நமக்கு ஃப்ரீ ஃபீடு கொடுத்து நம்மளை என்கரேஜ் பண்ணாங்க. அது பண்ணதும் இப்போ வந்து எங்களுக்கு வந்து அது ஃப்ரீ ஃபீடு கொடுத்ததுனால குட்டிங்கள்லாம் கூட எக்ஸ்ட்ரா கிடச்சதுங்க. அந்த டெத்து ரேஷியோ வந்து கம்மியாயிடுச்சுங்க. இந்த ஃபார்ம் ஃபீட்னால் ரெகுலராக ஒரே இது கொடுத்தனால எங்களுக்கு அந்த டெத்து இது கம்மியாயிடுச்சு. குட்டிங்க வந்து போடுறது கொஞ்சம் அதிகமாகிடுச்சுங்க. நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸாக தான் அந்த குட்டிங்க வந்து எங்களுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு ஹீல்டு கிடைக்கிது. ரெண்டாவது வந்து குடல் புழு நீக்கம் அப்படின்றது ஆடு இனவிருத்தி ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து நல்லா சஜஸ்ட் பண்ணாங்க. அவங்க குடல் புழு நீக்கம், இப்போ அந்த சால்ட் லீக்குன்னு கொடுக்குற உப்பு தாது உப்பு கொடுத்ததுனால நம்ம ஆடுங்க வந்து ஹெல்த்தியாக இருக்குது. மருத்துவ ஆலோசனையும் நம்ம வந்து இனவிருத்தி ஆராய்ச்சி நிலைக்கு போகும்போது எல்லாம் வந்து 24 ஹவர்ஸும் நமக்கு 24 ஹவர்ஸும் நம்ம ரெடியாக இருக்கிறாங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அதனால் யாருனாலும் இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தாராளமாக இது ஒரு வியாபார நோக்கத்தில் ஆரம்பிக்கலாங்க. அப்போது அது நோய் எதிர்ப்பு சக்தின்ற நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெகுலராக ஆல்டர்னேட்டிவ் 2 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து குடல் புழு நீக்கம், இந்த லிவர் ஃப்ளூன்னு இருக்குங்க, அதுக்கான மருந்துகள் எல்லாமே அங்கேருந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அது நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து அதோட இறப்பு விகிதத்தை நம்ம தடுக்கலாம். இனவிருத்தி ஆராய்ச்சி நீங்கள் ஆலோசனைப்படி நீங்கள் நடந்தீங்கன்னா நம்ம அது தடுக்கலான்றது என்னோடய ஒப்பீனியன். ரெண்டாவது இது வந்து இந்த செம்மறி ஆடை பொறுத்தவரைக்கும் நல்ல டிமாண்ட் இருக்குதுங்க. நம்ம ஆரம்பித்ததே வந்து ஒரு மேய்ச்சல் நிலத்தை நம்பிதாங்க. மேய்ச்சல் நிலத்தை இருக்கிறவங்க, அந்த வசதி இருக்கிறவங்க இந்த ஆடு வளர்ப்பை தாராளமாக ஆரம்பிக்கலாங்க. நம்ம வந்து ஒரு சைடாக தான் தரோம். இந்த அடர்த்தீவனம் இனவிருத்தியில் தர்றது வந்து அடர்த்தீவனம் ஒரு சப்ளிமெண்ட்ரியாக தாங்க தரோம். அப்போ வந்து நமக்கு மேய்ச்சல் நிலம் இருந்துச்சுன்னா இந்த தாராளமாக இந்த வியாபார நோக்கத்தோட இதை ஆரம்பிக்கலாம். ஜாதிக்காய் ஒரு உணவுப் பொருள்.
இது பழங்குடியின மக்களுக்கு பணம் ஈட்டும் பொருளாகும். மலைப்பகுதிகளில் விளையக்கூடியது. இதில் ஜாம், ஜெல்லி போன்ற பொருட்கள் தயாரிக்கப்படுகிறது. இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ஜாதிக்காய் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் தடியன்குடிசை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலை துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் முத்துராமலிங்கம் அவர்கள் விளக்கம் தருகிறார். ஜாதிக்காய் என்பது ஒரு மரவகை மணப்பயிராகும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை கல்லார், பரளியார், கீழ்பழனி மலைப்பகுதி ஆகிய பகுதிகளில் முக்கிய பயிராக பயிரிடப்படுகிறது. தட்பவெப்பநிலை என்று எடுத்துக்கொண்டால் இதனுடைய முக்கிய வெப்ப காலங்களை கூட தாங்கி வளரக்கூடிய ஒரு எப்போதும் பசுமையாக இருக்கக்கூடிய ஒரு மரமாகும். இந்த மரத்தில் உள்ள முக்கிய பொருளாதார பயனுள்ள பகுதிகள் என்று எடுத்துக்கொண்டால் நட்பக் என்று சொல்லக்கூடிய அந்த பழமானது முக்கியமான ஒன்று. இதில் 3 பகுதிகள் உள்ளன. ஒன்று, அந்த உள்ளே கருப்பு நிறமுள்ள விதை, நட்பக் என்று சொல்லக்கூடிய விதையானது ஒன்று. இது பேஸ்ட் தயாரிக்கவும், சோப்பு தயாரிக்கவும் மற்றும் பிஸ்கட், சாக்லேட் ஆகிய பொருளுடன் மணமூட்டும் ஒரு பொருளாக பயன்படுகிறது. அந்த விதைக்கு மேலுள்ள சிகப்பு நிறமுடைய ஜாதி பத்திரி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியானது வயிற்று வலி ஆகியவற்றை குணப்படுத்தக்கூடிய மருத்துவ பொருளாக பயன்படுகிறது. சதை பகுதியானது ஊறுகாய் மற்றும் ஜெல்லி ஆகியவை தயாரிக்க பயன்படுகிறது. இவ்வாறு இந்த ஜாதிக்காயானது மிக முக்கியமான பயனுள்ளதாக மணப்பயிராக காணப்படுகிறது. இதனுடைய தட்பவெப்பநிலைன்னு எடுத்துக்கொண்டால் கடல் மட்டத்திலிருந்து 300 1000 மீட்டர் உயரமுள்ள பகுதிகளில், வெப்பமண்டல பகுதிகளிலும் மித வெப்பமண்டல பகுதிகளிலும் இதனை சாகுபடி செய்யலாம். ஜாதிக்காய் மரத்தினை சாகுபடி செய்யும் பொழுது அதனுடைய வெப்பநிலை 25 30 டிகிரி சென்டிகிரேடாக இருக்கலாம். மழையளவு 150 200 மில்லிமீட்டர் மழையளவு இருந்தால் மிகவும் அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது. பசுமையாக காணப்படும் இந்த ஜாதிக்காயானது அதனுடைய இனப்பெருக்க முறைகளை பற்றி இப்பொழுது பார்ப்போம். இனப்பெருக்க முறை என்று எடுத்துக்கொண்டால் விதைகள் மூலம் இது இனப்பெருக்கம் செய்யப்படுகிறது. நன்கு காய்ந்த காய்களிலிருந்து விதைகளை எடுத்து விதைகளை மேட்டுப்பாத்திகளில் நட வேண்டும். மேட்டுப்பாத்திகளில் நடும் பொழுது நட்ட அந்த 9வது மாதத்தில் அந்த நாற்றுகளை அந்த மேட்டுப்பாத்தியிலிருந்து எடுத்து பாலித்தீன் பையில் இட்டு பிறகு ஒரு வருட நாற்றுகள் வயலில் நடுவதற்கு உகந்ததாக காணப்படுகிறது. நடும்பொழுது செடிக்கு செடி 6க்கு 6 என்ற இடைவெளி இட வேண்டும். சில தனிப்பேராக பண்ணும்போது 6க்கு 6 என்று விட வேண்டும். ஊடுபயிராக பண்ணும்போது 8க்கு 8 மீட்டர் இடைவெளி செடிக்கு செடியும் 8 மீட்டர் இடைவெளி வரிசைக்கு வரிசையும் இட்டுக்கொள்வது நல்லது. இவ்வாறு நடப்பட்டதில் நட்டவுடன் நீர்ப்பாசனம் செய்வது அதனுடைய உயிர்ப்பிடிப்பு தன்மையை அதிகரிக்கிறது. இது அந்த செடியை சுற்றி காய்ந்த இலைகள், சருகுகள் ஆகியவற்றை இட்டு நிலப்போர்வை செய்வதன் மூலம் அதனுடைய நீர் ஆவியாவதை தடுத்தும் ஈரப்பதம் மெயின்டைன் ஆவதற்கும் உதவியாக இருக்கும். ஜாதிக்காயை பொறுத்தவரை 8வது வருடத்தில் தான் அது ஆண் மரமா பெண் மரமா என்பதே தெரியும். பொதுவாக பெண் மரங்களே காய் உற்பத்தி திறன் கொண்டதாக இருக்கும். அந்த ஆண் மரங்களில் காய்கள் வராததனால் ஒன்லி இலை வளர்ச்சி மட்டும் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அந்த மரங்களை உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் உற்பத்தி திறன் கொண்டதாக மாற்றி அமைப்பதற்கு அதில் டாப் ஒர்க்கிங் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு முறையை கடைபிடிக்கும் பொழுது டாப் ஒர்க்கிங் செய்யும்போது ப்ரொடக்டிவிட்டியாக கன்வெர்ட் பண்ண முடியும். அதாவது உற்பத்தி கொண்ட திறன் கொண்ட மரமாக மாற்றி அமைக்க முடியும். அதாவது 8வது வருடத்தில் காய் ஆண்மரம் என்று தெரிந்து கொண்டால் ஜூன் ஜூலை மழை காலங்களில் அதனுடைய மேற்பகுதி ஒரு 45 சென்டிமீட்டர் தரையிலிருந்து 45 சென்டிமீட்டர் உயரத்திற்கு விட்டு அதை மரத்தை அறுத்து எடுத்து விட வேண்டும். பின்பு அந்த 2 மாதங்களில் இருந்து வரக்கூடிய அந்த பக்க கிளைகள், அதாவது ரூட் ஸ்டாக் என்று சொல்லக்கூடிய, அதாவது சக்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ரூட் ஸ்டாக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் நன்கு காய்கள் தரக்கூடிய பெண் மரத்திலிருந்து சயான் மெட்டீரியலை தேர்வு செய்து கொண்டு அந்த சயான் மெட்டீரியலை இந்த ரூட் ஸ்டாக்கில் கிளஃப்ட் கிராஃப்டிங்னு சொல்லக்கூடிய அந்த சக்கரை கட் பண்ணி விட்டு அது மேல் இது ஒட்டு போட வேண்டும். இவ்வாறு ஒட்டு போடுவதன் மூலம் ஒட்டு போட்டுவிட்டு அதனை பாலித்தீன் பையை கொண்டு பாலித்தீன் ஸ்ட்ரீப்னு சொல்லக்கூடிய அந்த பாலித்தீன் கொண்டு சுற்றி விட வேண்டும். சுற்றி விடும் பொழுது இந்த ரூட் ஸ்டாக்கும் சயானும் வேர்க்குச்சியும் அந்த மேல் பகுதி காய் தரக்கூடிய மேல் பகுதியும் இணைந்து ஒரு 12வது வருடத்தில்
அது காய்க்கும் தன்மையுடையதாக மாறிவிடுகிறது. இவ்வாறு அந்த மேற்பகுதியை ஒட்டு போடும் குச்சி மேற்குச்சி தேர்வு செய்யும் பொழுது மரமானது நோய் பூச்சி தாக்கம் இல்லாததாக இருக்க வேண்டும். அதிக காய் மகசூல் தரக்கூடியதாகவும் அதிக காய் தரக்கூடியதாகவும் மரங்களை தேர்வு செய்ய வேண்டும். உர அளவு என்று எடுத்துக்கொண்டால் 10 to 15 கிலோ தொழு உரத்தை இட்டு மண்ணில் நன்கு கலக்கிவிட வேண்டும். பிறகு உரம் என்று எடுத்துக்கொண்டால் தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, அதாவது யூரியா, பாஸ்பரஸ், பொட்டாஸ் ஆகியவற்றை 15-15-15 என்ற விகிதத்தில் 250 கிராம் ஒரு மரத்துக்கு இடுவதன் மூலம், அதை 2 முறை ஜூன் ஜூலை, அது மழைப்பருவங்களில் ஜூன் ஜூலை ஆகிய காலங்களில் இடுவதன் மூலம் செடிகளின் வளர்ச்சியை துரிதப்படுத்தி பூத்தலை அதிகரித்து காய்கள் உற்பத்தியை அதிகரிக்கலாம். இது மிக முக்கியமான குறிப்புகளாகும். IISR இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பைஸ் ரிசர்ச் கேலிக்கட் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு வெரைட்டியை ரகத்தினை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். விஸ்வஸ்ரீ என்ற ரகமாகும். இதில் இதனோட முக்கியமான தன்மைகள் என்னவென்று எடுத்துக்கொண்டால் இது 3.5 to 4 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது. இதனுடைய காய்கள் 1000 to 1200 காய்கள் ஒரு மரத்திற்கு மகசூலாக கிடைக்கும். இதில் இருந்து எடுக்கக்கூடிய ஜாதிக்காய் எண்ணெய் என்பது ஒரு 7.14% எண்ணெய் எடுக்கலாம். அதில் கிடைக்கக்கூடிய சாதி பத்திரி என்று சொல்லக்கூடிய சாதி பத்திரியுடைய அளவு 7.1% சாதி பத்திரி கிடைக்கிறது. அறுவடை என்று எடுத்துக்கொண்டால் நட்டதிலிருந்து 8 வருடங்கள் ஆகிய மரத்திலிருந்து மகசூல் கிடைக்கிறது. இப்போ 20 வருட மரமானது 3000 கிலோ 3250 காய்களில் தரக்கூடியதாக உள்ளது. இந்நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன. எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.